வணக்கம். ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பற்றி இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன். யார் யார் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதை பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கு 5 இயர்ஸ்க்கு 20.24% இருக்குது. பெர் ஆனுவல் ரிட்டனாக 1 இயருக்கு 38.14%, 2 இயருக்கு 24.98%, 3 இயருக்கு 23.43%, 5 இயருக்கு 19.19%, 10 இயருக்கு 17.39% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோட ரிஸ்க் ரேஷியோ பார்க்குறப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 10.6%, பீட்டா 1.26%, ஷார்ப் ரேஷியோ 1.66% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் பீட்டாவும் சுமாராக இருந்தாலும் ஷார்ப் ரேஷியோ நல்ல அக்ரெசிவான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 141 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டியில் 59.3%, டெப்டில் 28.6%, கேஷாக 10.3% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லம்சமாக இந்த ஃபண்டில் 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா இப்போ அதோட கரண்ட் வேல்யூ 24,000 இருக்குது. எஸ்ஐபி வழியாக மாதம் இந்த ஃபண்டில் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 5 வருஷத்துக்கு 60,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதோட கரண்ட் வேல்யூ 1,11,000 இருக்குது. பர் ஆனுவல் ரிட்டனாக 24.79% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. இதோட என்ஐவி 480 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்ட் சைஸு 73,348 கோடி. வேல்யூ ரிசர்ச்சில் 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.75% இருக்குது. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப இதோட ரிட்டர்ன்ஸ் பெட்டராகவே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நிறையா இண்டெக்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக்கை எப்போ பை பண்ணுறது எப்போ செல் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஃபண்ட் மேனேஜரு டிசிஷன் எடுத்துருவார். இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பையிங் அட் லோ, செல்லிங் அட் ஹை நடக்க பெரிய பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறப்ப மார்க்கெட் எந்த பக்கத்து போனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ரிட்டையர்ட் பீப்புளாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு சூட்டபுளான ஃபண்டு. யாரெல்லாம் அதிக ரிஸ்க் வேண்டாம், எஃப்டியோட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும்னா இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஃப்டியோட 2-3% அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.